விக்ரமாதித்தன் 18வது கதை. யார் உண்மையான கலைஞன்? வேதாளத்தை மீண்டும் மரத்திலிருந்து தூக்கிச் சுமந்து சென்றார். வழியில் வேதாளம் 18வது புதிரை கூறத் தொடங்கியது. ஒரு நாட்டில் மன்னன் தனது அரண்மனையில் சிறந்த ஓவியரை தேடி வந்தார். மன்னனின் உத்தரவுபடி நாட்டின் 3 பிரபலமான ஓவியர்களை அழைத்து அவர்களிடம் ஒரு சோதனை வைத்து அவர் கூறினார், நீங்கள் மூவரும் ஒவ்வொருவரும் ஓர் ஓவியத்தை வரைய வேண்டும். அதில் எது மிகவும் உண்மையானதாகத் தோன்றுமோ அவரே ராஜக்கோர் ஓவியராக தேர்வு செய்யப்படுவார். மூவரும் ஓவியங்களை வரையத் தொடங்கினர். முதலாவது ஓவியர் ஒரு அழகிய மலர் ஓவியத்தை வரைந்தார். அது மிகவும் நுட்பமான முறையில் ஒவ்வொரு பக்கமும் ஒப்பனை செய்யப்பட்டிருந்தது. இரண்டாவது ஓவியர் ஒரு மலரை மிக்ஸாக வரைந்து இயற்கையை பிரதிபலிக்கச் செய்தார். மூன்றாவது ஓவியர் ஓவியத்தை வரையும்போது அந்த மலரில் தேனீ ஒன்று வந்து உட்காரும் அளவுக்கு அது இயற்கையானதாக இருந்தது. வேதாளத்தின் கேள்வி: இந்த மூவரில் யார் உண்மையான கலைஞன்? விக்ரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்தார். பிறகு அவர் கூறினார், முதலாவது ஓவியர் அழகான ஓவியத்தை வரைந்தாலும் அது இயற்கையை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை. இரண்டாவது ஓவியர் இயற்கையை ஒத்த ஓவியத்தை வரைந்தாலும் அதில் உண்மை தோற்றம் இல்லை. ஆனால் மூன்றாவது ஓவியர்தான் உண்மையான கலைஞன். ஏனென்றால் அவர் வரைந்த ஓவியம் மிகச் சிறப்பாக இருந்ததால் தேனீ அதை உண்மையான மலராக நினைத்து வந்தது. உண்மையான கலைஞன் தனது படைப்புகளை வாழ்வில் உயிர்ப்பிக்க வேண்டும். வேதாளம் சிரித்தது. நீ மறுபடியும் சரியான பதில் கூறிவிட்டாய். ஆனால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். இப்போது நான் மீண்டும் மரத்திற்குப் பறக்கிறேன் என்று கூறி மீண்டும் மரத்திற்குப் பறந்தது. விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்கச் சென்றார்.